மூணாவது சாப்டர் இன் பகவத்கீதா, கர்மயோகம். இதுல அஞ்சாவது வெர்ஸ் நேர போயிடுவோம். இதுல பகவான் முக்கியமா சொல்றது யாரும் ஒரு கணப்பொழுதேனும் செயலாற்றாது இருப்பதில்லை, இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது ஒரு ஞான பாயிண்ட். நல்லா தீவிரமா கர்மம் செய்யறது எது, கர்மம் செய்பவர்கள் யாரு, கர்மம் எங்கிருந்து வருது, இப்படி அது கட்டி போட்டிருக்கு அப்படின்றத எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. செய்யாமல் இருக்க முடியாதுன்னா இயந்திரகதியா நம்ம செய்விக்கப்படுகின்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதை இப்ப பார்க்க போறோம். நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஞானமா புரிஞ்சிருந்தாதான் கர்மமே என்னன்னு தெரியும். ஸ்லோகத்தை பார்ப்போம். நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே யவஷஹ கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி. இதுதான் பாட்டு. கஷ்சித் க்ஷணமபி, ஒரு க்ஷணம் கூட, நஹி திஷ்டதி அகர்ம கிருத், கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு க்ஷணம் கூட கர்மம் செய்யாமல் இருக்க முடியாதுன்னா கர்மம்னா என்ன? வேலைகள், வேலைமயமாக. அது ஞான இந்திரியங்க பாக்குறது கூட ஒரு வேலை, நினைக்கிறது கூட ஒரு வேலை. அப்படி இருக்க முடியாதுன்னா இருக்க முடியக்கூடியவன் இருக்க முடியாதவன் அப்படின்னு ஆட்கள் இல்ல, கர்மங்கள் தான் நம்மளை டிக்டேட் பண்றதுன்னு அர்த்தம். வேலைகள் தான் நம்மள டிக்டேட் பண்றதுன்னு அர்த்தம். அதுதான் அதனோட உண்மையான அர்த்தம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாருன்னா எனக்கு சம்பளம் வேணும், என் நாட்டம் எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வேணும். அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு அந்த வேலைக்கு கொடுக்கறாருன்னா எனக்கு 30,000 ரூபாய் கொடுக்கறது வெறுமை கொடுக்கல. ஜாயின் பண்ண டேட்ல காத்தால ரிப்போர்ட் பண்ண உடனேயே நான் எப்படி நிக்கணும், ஏதா நிக்கணும், என்ன வேலையை பார்க்கணும், எந்தெந்த பொறுப்புகளை எடுத்துக்கணும், அதை எப்படி என்னுடைய ஞான இந்திரியங்கள் மூலமாகவும் கர்ம இந்திரியங்கள் மூலமாகவும் நான் செய்யணும். வெளியில ஊரா சேல்ஸ் பண்ற டிராவல் மேனா இருந்தானா கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணி நான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிராக்டிகலா சேல்ஸ் டார்கெட், அதை பத்தி சேல்ஸ் ப்ரமோஷன், அதை பத்தி எல்லாம் உட்காந்து நான் பேசணும். ஞான இந்திரியங்களை வச்சு விளக்கமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கஸ்டமர்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், பொருட்களை எப்படி வாங்க வைக்கணும், இதுக்கு எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் தங்கணும், எல்லா 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்களுக்கு மொத்தமா கொடுக்கப்படுறது அந்த சம்பளம். இதுல ஈகோக்கு மிஞ்சறது, மனத்துக்கு மிஞ்சது வேற ஒண்ணுமே இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணம் அப்படின்ற அது கூட வெத்து வார்த்தை. அதுவும் கூட இருக்கணும்னு இருக்க வைக்கப்பட்டிருக்கிறது பணம். அந்த அளவுக்கு டீப்பா சொல்றாரு அவர். யாரும் ஒரு க்ஷணமேனும் ஒரு கணப்பொழுதேனும் செயலாற்றாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்றதையும் சொல்றாரு அவர். கஷ்சித் க்ஷணமபி திஷ்டதி அகர்ம கிருத், வேலை இல்லாமல் இருக்க முடியாது. கஷ்சித் க்ஷணமபி யவஷஹ காரியதே கர்ம சர்வக பிரகிருதி ஜெயகுணைகி. பிரகிருதியிலிருந்து, பிரகிருதியின் பிரகிருதியிலிருந்து குணங்கள் உதிக்கின்றன. பிரகிருதி ஜெயகுணைகின்னா பிரகிருதின்னு என்ன? தோற்றம். திருப்பி தோற்றம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் என்னமோ தூங்கி எழுந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி உலகம் தான் தோன்றி இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நானே ஒரு தோற்ற பொருள், நானே பிரகிருதியிலிருந்து உதித்த. பிரகிருதினா அடுத்த காரியம், அடுத்த சக்தி, அடுத்த செயல். சக்தி செயல் வடிவமா மாறிட்டு இருக்கு, சக்தி பொருள் வடிவமா மாறிட்டு இருக்கு. இதுதான் இதனுடைய தத்துவம். ஆன்ம பொருளுடைய தத்துவம் என்ன? ஆன்ம பொருளே தன்னிடம் இருந்து சக்திகளை, தன்னிடம் உள்ள சக்திகளாக பிரபவிக்கிறது. அதுவே அந்த பொருட்களாகவும் அந்த பொருட்களுடைய காரியங்களாகவும் மாறுவதும் அதுவே. ஆன்ம பொருளுக்கு அந்நியமா சக்திகள் கிடையாது. ஆன்ம பொருளுக்கு அந்நியமா சக்திகளிலிருந்து தோற்றுவிக்கப்படும் காரியங்கள் கிடையாது, காட்சிகள் கிடையாது, அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஆன்ம பொருள்ல இருந்து தோன்றுவது எல்லாத்துக்கு பேரும் பிரகிருதியின் பேரு. ஆன்ம பொருளினுடைய அடுத்த செயல்மயமாக தோன்றும் தன்மைன்னு அர்த்தம் பிரகிருதினா.
அடுத்த செயல்னு கிடையாது. அது எல்லா இடத்துலயும் ஆன்ம புள்ளி இருக்கிறதுனால ஆன்மா இதையும் தாண்டி இந்த பிரகிருதியையும் தாண்டி தனி முதலாகவும் இருக்கு. அந்த தனி முதலா இருக்கிறதுல இருந்து ஒரே ஒரு பொட்டு, ஒரு புள்ளி வந்து பிரகிருதியா வருது, இந்த பிரம்மாண்டமா வருது. அந்த பிரம்மாண்டம் தோன்றுவதற்கு ஆன்ம பொருளே தனக்குள்ளேயே முக்குணங்களாக தன்னை பிரவர்த்தித்து முக்குணங்களான சத்வம், ராஜசம், தாமசம்னு 3 மயமாவும் கலக்கின்றே இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த குணங்கள் தனக்குன்னு ஒரு தன்மை கிடையாது. இதனுடைய தன்மைகளும் ஆன்ம பொருள்ல தான் இருக்கு. ஆன்ம பொருளினுடைய ஒரு விமர்ச சக்தி, ஒரு பிரதிபலிக்கும் சக்தியானது இந்த மாதிரி முக்குணமயமா வருது. இந்த முக்குணமயத்துக்கு தான் மாயைன்னு பேரு. ஏன்னா ஆன்ம பொருள்ல மாயை இல்லை. ஆனா ஆன்ம பொருள் சந்நிதியில மாயை வந்து இல்லாத ஒண்ணு இருப்பா தோன்றது. இல்லாத முக்குணங்கள் ஆன்மா வந்து குணங்களுக்கு எல்லாம் அதீதமானது. அதுல அறவே இல்லாதது அதனுடைய சந்நிதி விசேஷத்துல. எப்படி சூரியன் உதயமான உடனே நீர்நிலைகள்ல இருந்து எல்லாத்துலயும் ஆக்டிவிட்டி நடக்கிறது. நீர்நிலைகள்ல அந்தந்த வீச்சுக்கு ஏத்த மாதிரி நீர் வந்து ஆவியா மாறி மேகமா மாறின்னு இருக்கு. உயிர்கள் எல்லாம் அந்த தத்தம் காரியங்கள்லாம் இயங்குறது. ஆகாரம் தேடி பறவைகள்லாம் புறப்படுறது. பயிர்கள்லாம் விளைச்சலுக்கு ரெடியாகுது. ஜீவர்கள் எல்லாம் வேலை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. அவளுடைய உடலும் தெரிகிறது, மற்ற உலகமும் தெரிகிறது. அதை வச்சுட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இந்திரியங்கள்லாம் அதனுடைய விஷயங்கள்ல பிரவர்த்திக்கிறது. எல்லாமுமே செயல்கள் மயமாவே இருந்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம். ஈவன் தூக்கம் கூட செயல், ஆன்மாவுடைய செயல். தாமச குணம் அதனுடைய முக்குணத்துல உதிச்சதுதான் இது தூக்கம். தாமச குணம் தான் தூக்கம். அதுக்குள்ள கனவு வருது, தாமசத்துல வர ராஜசம். இது என்னமோ விழிப்பு நிலை மாதிரி தெரியறது, தாமசத்துல இருந்து சத்துவம் மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. இது சத்துவமும் கிடையாது. ஏன்னா இதுல எண்ணங்களே மறைப்பு. ஒரு நினைப்போட போறவனுக்கு எதிர்க்க வர ரிலேட்டிவோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ கூட தெரியாம இருப்பான். ஏன்னா அந்த நினைப்புனால கண்ணே மறைக்கப்பட்டிருக்கு. மனம் வந்து 5 இந்திரியங்களையும் மறைக்கும் சக்தி கொண்டது. மனம் வந்து தான் ஒரு செல்ஃப் சென்டர்டா இருக்கிறது பேர் தான் அகம்பாவம். மனமே தான் அகம்பாவம், மனமே தான் அகங்காரம். மனமும் தொழில் புரிகிறது. எதன் கீழ தொழில் புரிகிறது? தனக்குன்னு ஒரு தனி இருப்பு இருக்கா மாதிரி 5 இந்திரியங்கள், ஞான இந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் உடலும் புத்தியும் தனக்கு சுய அறிவு இருக்கா மாதிரி நினைக்கிற ஒரு பாவனையுமா சேர்ந்து அதுக்கு ஒரு தனி இருப்பு கொடுக்கறது பேரு தான் அகங்காரம்னு பேரு. இப்படி வந்து தனித்த சென்டர்கள் இந்திரியங்கள் வந்து இப்போ கண்ணு வந்து காட்சிகள்ல தன்னை மெய்மறந்து கிடக்கு. நேற்றுக்கு ராத்திரிக்கு நான் வந்து ஒரு படம் பார்க்க உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கஷ்டப்பட்டு சிடியை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவ்வளோ டயர்ட்னஸ். 1 மணி நேரம் தான் பார்த்தேன். இன்னும் 2 மணி நேரம் படம் இருக்கு. பார்க்க முடியல. படுத்துட்டேன். அடுத்த நாள் எனக்கு லீவு. விட்ட இடத்துல இருந்து அடுத்த நாள் மனம் என்ன தொடரும்? நேற்றுக்கு இந்த சீன்ல விட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்க்கணும் அப்படின்னு அந்த காட்சியாவே அந்த இந்திரியம் இருக்கும். எந்த இந்திரியம்? கண்ணிந்திரியம் வந்து காட்சியாவே இருக்கும். அந்த மாதிரி இங்க வந்து ஆன்ம பொருள்லேந்து குணமயமாக இருக்கும் மாயையானது தோன்றும் விதமே இருக்கும் விதமே வந்து வேலைகளாக கண்ணுக்கு பார்க்கும் வேலை. நேற்றுக்கு ராத்திரிக்கு 1 மணி நேரம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தூங்கிடுத்து. முடியல, கண்ணால முடியல, அந்த இந்திரியம் முடியல. மனமும் போயிடுத்து, கடையை விட்டே போயிடுத்து, உடம்பை விட்டே போயிடுத்து. இப்ப காத்தால எழுந்த உடனே எந்த இடத்துல விட்டுதோ, எந்த இந்திரியம் விட்டுதோ, மனசு கூட ஒரு இந்திரியம் தான். மனசு ஏதாவது ஒரு பிரச்சனையில மூழ்கி இருந்தாலும் அந்த பிரச்சனை காத்தால எழுந்த உடனே வந்துடும், நேரம் வந்து நிற்கும். ஐயோ இன்னைக்கு வரேன்னு சொன்னானே, அவனுக்கு எப்படி பணம் திருப்பி கொடுக்குறதுன்னு அல்லல் படும். இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து டெம்பரரியா ஒதுங்கிறது, உடனே வந்து சூழ்ந்து கொள்கிறது. வேலைகள் வந்து சூழ்ந்து கொள்கின்றன. இந்த பிரபஞ்சமே வேலை பிரபஞ்சம், கர்ம பிரபஞ்சம் சமஸ்கிருதத்துல. கர்மம்னா வேலை செய்தல், வேலைகளாக இருத்தல், வேலைமயமாக வாழ்தல்.
வேலை மயமாவே வாழ்தலுக்குத்தான் வேலை மயமா இருக்கிற ஒரு உயிர் வேண்டியதா இருக்கு. ரத்த ஓட்டம் வேலை மயமா இருக்கு, மூச்சு ஓட்டம் வேலை மயமா இருக்கு. இது கூட மனத்தினுடைய கற்பனை தான். அதனால உடம்பே மனம் தான் படைக்கிறது. ஆன்மாவிலேந்து எழுந்துக்கிற முக்குணமயமான மாயை தான் மனமாக மாறி உடம்ப கூட படைச்சுக்கிறது. அந்தந்த திறன்களை அந்தந்த தகுதிகளை வெளில கொண்டு வரதுக்கு அந்த இந்திரியங்களுடைய ஸ்கில்களாகவும், ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரிதான் அது முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு ராத்திரி தூக்கம் மாதிரி போன பிறப்பு தூக்கம் எங்க முடிஞ்சதோ, போன பிறவி எப்பொழுது முடிந்ததோ அந்த தருணத்திலேருந்து இப்போ புது உடம்பு வந்திருக்கு. அந்த சிறு குழந்தை பருவம் கூட கர்மாக்களால தான் சூழப்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு கோல்டு வருது, ஃபீவர் வருது, சில குழந்தைகள் உயிரோட இருக்கு, சில குழந்தைகள் ஃபீவர்லயே செத்தே போயிடுறது. இப்படி பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு ஜலதோஷம் உடம்புல வருது, மனசுல வருது. இந்திரியங்களுடைய சேஷ்ட 10 இந்திரியங்கள் சொன்னாலே 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், கை கால். மொத்தம் 40 வருஷம் ஓடி 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 ஊர் ஊரா சுத்தி 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 சேல்ஸ் வேலை பண்ணி 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 சம்பாதிக்கணும்னா அந்த மாதிரி எழுத வைக்கப்பட்டிருக்கிற கால்கள் அது. அதுக்கு ஏத்த மாதிரி பண ஆசை கொண்ட மனமா இருக்கணும். இதை அடையணும், இதை அடையணும், இதை அடையணும், இதை அடைஞ்சாதான் எனக்கு இன்பம்னு நினைக்கிற மனசாகவே போன பிறவில அது முடிஞ்சிருக்கும். இந்த பிறவில சுத்துன்னு சுத்தி 40-50 வருஷம் சேல்ஸ் போட்டு, சேல்ஸ் மேனேஜரா போட்டு பணம் சம்பாதிச்சு வாழணும். இப்படி எல்லாமுமே வேலைகள் தான். சோ ஆன்ம பொருள் ஆன்ம பொருள்ல அளவிலாத சக்திகள் நிறைஞ்சிருக்கு. ஆன்ம பொருள் சக்திகளை ஒரு தொழிலா வச்சுட்டு இல்ல. ஆன்ம பொருளே சக்திகள். ஆன்ம பொருளே அனைத்து விதமான இயங்கும் நிலைகள் எல்லாமுமே அதுதான். அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஆன்ம பொருள் அதனுடைய சந்நிதி விசேஷத்துல முக்குணங்களாவும் இருந்துட்டு, அந்த முக்குணங்கள்ல விதவித காம்பினேஷன்ல அது மாறி மாறி கர்மங்களா மாறி, அந்த கர்மங்களை செய்வதற்கு சென்டர்கள் வேணும். ஒரே சமுத்திரமா இருக்கிற அந்த 7 சமுத்திரம், பூமியில இருக்கிற 7-8 சமுத்திரங்கள், அதுல இருக்கிற நீர்நிலைகள் தான் ஆவியா சூரியனால கிரகிக்கப்பட்டு மேகங்களா மாற்றி ஒரு மலையிலேருந்து கொட்டும் பொழுது அது கோதாவரின்னு ஒரு பேரும், இன்னொரு மலையிலேருந்து கொட்டும் போது அது கங்கைன்னு பேரும், இன்னொரு இடத்துல இருந்து கொட்டும் போது மிசிசிப்பின்னு பேரும். ஒரே நீர் தான். ஆனா அதுல இருக்கிற உப்புத்தன்மை மாத்திரம் எடுக்கப்பட்டு நம்ம நேர பருகும்படி நதி நீர்களா மாற்றப்பட்டு மினரல்ஸோட எல்லா இடத்துலயும் ஓடி வந்து சேர்றது. இப்படி அறிவா தொழில்கள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள்ல நடந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு நதிக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கோ, நதி கங்கைன்னு கொடுக்கப்பட்டு கங்கோத்திரில இருந்து உற்பத்தி ஆகி பே ஆஃப் பெங்கால்ல கலக்கிறதோ, அதே போல நாமளும் கர்ம கடல்ல ஒரு புள்ளி. இந்த புள்ளியில நம்மளுக்கு ஒரு பெயரை நம்மளதான் ஏத்துட்டோம். அந்த பெயர் தான் என்ன பண்றது, அந்த கர்மங்கள் எல்லாம் கர்மங்களை பிரிச்சு திங்கிங் கெப்பாசிட்டியா மாறி, இது நல்லது, இது எனக்கு மேன்மை கொடுக்கக்கூடியது, இது எனக்கு லாபம் கொடுக்கக்கூடியது, இது எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு, இது கெடுதல் கொடுக்கக்கூடியது, இது எனக்கு அல்லல் கொடுக்கக்கூடியது, இது எனக்கு துன்பம் விளைவிப்பது, இது நஷ்டமடையும் அப்படின்லாம் பிரிச்சு இந்த 2 சாதாரணமா நடந்துட்டு இருக்கிற காட்டாறு போல நடந்து உதித்து ஆன்ம பொருள்லயே நடந்துட்டு இருக்கிற சக்தி நிலைகளான மாயையானது ஒரு தனி மனத்துல என்ன ஆயிடுறது, எனக்கு இது லாபம், எனக்கு இது நஷ்டம்னு தனி சென்டரா உருவாகி தேங்க ஆரம்பிக்கிறது. தேக்கம் பேர் தான் அகங்காரம்னு பேரு. அகங்காரம் இன்னும் பெருக பெருக கர்மங்கள் நிறைய பெருகும். ஏன்னா புரியாத ஆட்டம். கர்மங்கள் இருக்கு, நீ ஒரு சென்டரா தேங்கின்னு இருக்கேன்றதுதான் அங்க விசாரம் பண்ணப்பட வேண்டியது, உணரப்பட வேண்டியது. கர்மங்கள் இருக்கு. யாருடைய கர்மங்கள் பார்த்தா உன்னுடைய கர்மங்கள் இல்ல. ஆன்ம பொருளே பிரகிருதி மூலமாக தன்னை மறைத்து கொண்டு முக்குணமயமாக உன்னிலும் அனைத்து பிரம்மாண்டத்திலும் வேலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது.
சக்தி நிலைகள் வேலைகளை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கு. இப்ப விதையா எங்கெங்கயோ நிலங்கள்ல அடியில இருக்கிற நிறைய விதைகள், விதை நெல்லா இருக்கட்டும், இல்லாட்டி விதை கனியா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், மாம்பழத்தின மாங்கொட்டையா இருக்கட்டும், எல்லாமுமே கர்ம பீஜங்கள், வேலைகள் மயமாக குணங்கள் அங்க இருக்கு. ஆக்ஷன்ஸ வச்சுட்டு இருக்கு, எங்கேயோ இல்ல. பஞ்சபூதங்கள்ல தான் அவைகள் ஆக்டிராக்ட் பண்ணணும். பஞ்சபூதங்கள் தான் அதே விதையை, ஏதோ ஒரு மாம்பழத்திலிருந்து விழுந்த மாங்கொட்டை விதைய திருப்பி ஒரு மாமரமா ஜனிக்க வச்சு அது மூலமா ஆயிரக்கணக்கான மாமரங்கள் வரத்துக்கும் கோடிக்கணக்கான பழங்கள் வரத்துக்கும் எதுவாக போகுது. அப்படின்னா எல்லா இடத்துலயும் முக்குணங்களால கர்மங்களாகவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்குதுல நீ பிரியவே முடியாதுப்பா, நீ வேலை பண்ணாம இருக்கவே முடியாதுன்றது தத்துவம். நீன்றதே கிடையாதுங்க. இது கர்மமே, இது வேலை பிரபஞ்சமே, இங்கு இயந்திரகதியாக இயக்கத்துக்கு ஆட்பட்ட பிரபஞ்சமே. இப்படி இயந்திரகதியா இது நடந்துட்டு இருக்குன்றது புரிஞ்சுக்கிறதே ஞானமயமா இருக்கு. தனியா ஞானம்னு ஒண்ணும் கிடையாது. நான் என்பது பார்க்க வைக்கப்படுவது, கேட்க வைக்கப்படுவது, ருசிக்க வைக்கப்படுவது, நிறைய விதமாக வேணும் வேணான்னு சிந்திக்க வைக்கப்படுவது, அதன் மூலமாக வேலைகளில் கை கால்கள் மூலமாக அசைவித்து அதை லாபத்தை அடைந்தவனாகும், எங்கோ சென்று ஏதோ சேல்ஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சு அந்த தனித்த ஈகோ சென்டருக்கு இன்சென்டிவ் வாங்கி அடுத்த ப்ரமோஷன் வாங்கி, இப்படி எல்லாம் அதுக்கு தனி கிரெடென்ஷியல்ஸ், தனி மரியாதைகள் அப்படிலாம் வரா மாதிரி நினைக்க வைக்கிறதே அஞ்ஞான ஆட்டத்தோட உச்சம், அறியாமையினுடைய உச்சம், தத்துவத்தமா புரிஞ்சுக்காததனுடைய உச்சம். அப்பேற்பட்ட தத்துவத்தை தான் அவர் சொல்றார். இவருக்கு என்னன்னா ஒரு அர்ஜென்சி. இந்த இந்திரனுடைய பிள்ளையான அர்ஜுனன் முதல்ல வில்லு எடுத்து சண்டை போட்டு பூமி பாரத்தை இவரோட கூட குறைக்கணும். இவன் ஞானமயமாகணும்னு அவர் சொல்லல, அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். புரிஞ்சுனாதான் வேலை பண்ண முடியும். அதனால தத்துவத்தையும் சொல்றாரு, நீயும் வேலை பண்ணி ஆகணும். அதுல வேலை பண்ற விதத்துல நீ இந்த வேலை கர்மங்கள்ல இருந்து விடுபடலாம், வேலை செய்யும் தன்மையிலிருந்து விடுபடலாம். உண்மையை புரிஞ்சுனேன்னா ஆன்ம பொருளாவே கூட மாறலான்றது ரெண்டுத்தையுமே சொல்றாரு. ஒரே இதுல ஒரே வீச்சுல அவர் சொல்றாரு. என்ன எப்படி சொல்றாரு? இங்கு தோன்றியுள்ள இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் எந்த புள்ளியும் இயங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு புள்ளியும் ஆன்ம பொருளுடைய சக்தியே அங்கு குணமயமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. காத்து சுத்தாம இருக்க முடியாது, சூரியனுடைய உஷ்ணம் சக்தியை கொடுக்காம இருக்க முடியாது, நீர்நிலைகள்ல இருக்கிற நீரை ஆவி பண்ணி திருப்பி நல்ல ஜலமா மாத்தாம இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு விதையிலயும் நடந்துட்டு இருக்கு, ஒரு கனியிலயும் நடந்துட்டு இருக்கு, வெட்ட வெளியிலயும் நடந்துட்டு இருக்கு. நம்ம மாதிரி ஜீவர்கள்ல உயிர் ஓட்டமாகவும் நடந்துட்டு இருக்கு, மூச்சு ஓட்டமாகவும் ரத்த ஓட்டமாகவும் உயிரோட்டமாகவும் நம்ம பயாலஜிக்கலா வாழ வைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதுல சூக்ஷமா அகந்தைன்னு ஒண்ணு குடிகொண்டு இந்த தத்துவங்களே தெரியாம நான் பார்க்க வைக்கப்படுகிறேன்னு தெரியல. என் கண்ணுல நேத்து ராத்திரிக்கு 2 மணி நேரம் பார்த்த படம், 1 மணி நேரம் தான் பார்த்த படம் பெண்டிங்ல இருக்கு, மனசுல விஷயமா இருக்கு, நாட்டமா இருக்கு. பார்க்கும் பொழுதே நான் நாட்டத்தை அதுக்குள்ள பதிச்சுட்டு இருக்கேன், விதைய பதிச்சுட்டு இருக்கேன், பார்வைக்கு விதைய பதிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு மிச்சப்படுத்த பார்க்கணும், கரெக்டா நீ எனக்கு பார்த்து என்ன இன்பமுறவை. ஃபர்ஸ்ட் டே எனக்கு பிடிச்ச நடிகனுடைய படத்தை பாக்குறதுக்கு உயிரை ஊற்றுண்டு வெயில்ல கிளம்பி அடி உதப்பட்டு டிக்கெட்டை வாங்கி வேர்வை கொட்டா 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 படத்தை பார்த்துட்டு வரதில்ல. அது என்ன நடக்கிறதுங்க? அவ்வளோ கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் புத்தியும் மனமும் அகங்காரமும் ஒரே அஞ்ஞானமயமா இருந்து அந்த கர்மத்துக்கே அப்படியே அந்த வேலைக்கே
இந்த படத்தை இன்னைக்கு பார்த்தாகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்திலேயே மாட்டின்னு இருக்கிற தன்மை. விஷயம் புரிஞ்சு அது பண்ண முடியுமா? எனக்கு பிடிச்ச படம் சிடி வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா உடம்பு அவ்வளவு டயர்ட்னஸ், 1 மணி நேரம் தான் பார்க்க முடியுது. ஆனாலும் கண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியா நிக்கிறதா இல்லையா? நாளை காத்தாலும் எழுந்த உடனே இதை பார்த்துடணும். இதை பார்த்துடணும்னா எது பார்க்க போகுது? எது மூலமா பார்க்க போறேன்? கண்கள் மூலமா தான் பார்க்க போறேன். அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற கண்டென்ட் கண்ணு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா? கண்ணு மூலமா மனத்துல அப்படியே ஆசை மயமா இருக்கா இல்லையா? இப்படித்தானே ஒரு வீட்லயும் ஒரு பசங்களையும் கம்ப்யூட்டர் கேம்ஸ்ல இருந்து நிறுத்துறா. அம்மா போறோம் ஆண்டு போறோம், நாளைக்கு இல்லம்மா புதுசுமா இந்த சிடி கொடுத்துடணும், காத்தால ஆடு, நாளைக்கு சண்டே தானே அப்படின்னு புடுங்கி வைப்பா. அது எவ்வளவு தாபத்தோட அங்க போய் தூங்க போகும். அந்த கண்கள், அந்த மனம் எவ்வளவு தாபத்தோட தூங்க போகும். இப்ப வினையாற்றாமல் எப்படி இருக்க முடியும்? வேலை பண்ணாம அது எப்படி இருக்க முடியும்? வேலை மயமா மாறாம எப்படி இருக்க முடியும்? பார்க்கணும்ன்ற தவிப்பு தானே அந்த கர்த்தாவா மாறுறது, வேலை செய்பவனா மாறுறது. இப்ப யார் எதை பிரிச்சுக்கிறா? தத்துவங்கள் தெரியல, உண்மை தெரியல, ஆன்ம பொருளேதான் இந்த காட்சியா இருக்கு, ஆன்ம பொருளேதான் காணும் கண்களாவும் இருக்கு, ஆன்ம பொருளேதான் தானே தான் ஆன்ம பொருள்ன்ற தெரியாத தன்மை மூலமா தனித்த உடம்புக்கு ஏதோ சுகம் கொடுக்க போற மாதிரியும் அந்த படத்தை பார்த்து திருப்தி அடைய போற மாதிரியும் நினைக்க வைக்கிறது அகம்பாவம்னு சொல்லப்படுற இந்த எல்லாம் சேர்ந்த உருண்டு திரண்ட ஒரு நாட்டம். இது கர்மேந்திரியங்கள், உலக விஷயங்கள், ஃபர்ஸ்ட் உலக விஷயங்கள், அந்த சினிமா படம், அதை பார்க்கிற கர்ம ஞான இந்திரியங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மனம், இது எல்லாமுமே ஒன்னா சேர்ந்து இருக்கிற நாட்டம் பேரு தான் அகம்பாவம். அகம்பாவம் கர்மத்தை வளர்க்கும், கர்மத்தினால அகம்பாவம் வளரும். அது எதிரி கிடையாது, விசாரம் ஒண்ணுதான் எதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனி அதிகாரியா இங்க ஒரு சுய அறிவு கொண்ட பொருள் ஏதாவது இருக்கா ஆன்ம பொருள் மாதிரி அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போய் முடியும். உடம்புலயோ உயிர்லயோ உயிரே இயங்க வைக்கப்படுகின்றது உண்மை. எதனால இயங்க வைக்கப்படுகின்றது? அகங்காரத்தினால இயங்க வைக்கப்படுகிறது. அகங்காரம் போன ஜென்மத்துல விட்டுடுத்து, இந்த ஆசைகளோட விட்டுடுத்து, அது அப்படியே ஈத்தர்ல ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு. அகங்காரம் கான்சியஸ்னஸாவே உணர்வாவே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அகங்காரம்ன்றது உரிச்சு பார்த்தா என்ன? இந்த ஆசை அந்த ஆசைன்னு ஏகப்பட்ட அனந்த கோடி ஆசைகள் அதுக்குள்ள கிடக்கு. அதுல பயங்களும் கிடக்கு, எல்லாம் கிடக்கு. இதுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றது? உரிய காலத்துல அந்த அகம்பாவம் உரிய உடம்பையும் உற்பத்தி பண்றது. அதுக்கு அந்த ஆன்ம பொருள்ல இருக்கிற சக்தி நிலைகள் குணமயங்களா மாறி பிரகிருதியில அங்கங்க தேடிண்டே இருக்கு. காலத்தையும் தேடிட்டு இருக்கு. தகுந்த காலத்துல பிறக்கணும், என்ன அந்தந்த வேலைகளை அனுபவிக்கணும், வேலைகள்னால வர சுகங்களோ துக்கங்களையோ அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் கர்ம ஞான இந்திரியங்களும் மனமும் எங்கேயாவது ஒரு ஜீவன் கிட்ட ஓஞ்சி இருக்குமா? விழிப்பு நிலையில ஏதாவது ஒரு பழைய ஞாபகத்தை கொண்டு யோசிக்கும். அந்த ஞாபகத்தை வச்சுட்டு யோசிச்ச உடனே சரி இப்ப அவனை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு கண்கள் மூலமா எவ்வளவு டிஸ்டன்ஸ், என்ன வேலையை எப்படி பண்ணணும், பைக்கா இல்லாட்டி நடந்து போறோமா, பஸ்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, பிளைட்ல போறோமா அப்படின்னு உடலை ஒரு தனி இயங்கும் இயந்திரமா மாற்றி எல்லா லெவல்லையும் ஓயாம வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா இல்லையா? அததான் அவர் சொல்றார். ஜாது எப்பொழுதாவது க்ஷணமபி ஒரு கணப்பொழுதும் கஷ்டித் யாரும் அகர்மக்கிருத்து கர்மம் செய்யாது நஹி திஷ்டதி சும்மா இருக்க முடியாது, இருப்பதில்லை.
யாருன்னு ஆள சொல்றாரு. ஏன்னா அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறதுனால ஆள சொல்றாரு. ஆனா உண்மையில தத்துவம் என்னன்னா, ஆன்ம பொருள் இந்த வேலை செய்யும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அண்டவெளியில இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா எதுக்கு வெயிட்டிங்? முக்குண மயத்துல அவரும் மாட்டின் இருக்கு. இந்த முக்குண மயத்துல மாட்டின்றதெல்லாம் மனித உடம்புக்குள்ள வந்துதான், ஞான விசாரம் செஞ்சுதான், இவைகளுக்கெல்லாம் மேலான பொருள் நான் என்று உணர்ந்துதான் இதுல இருந்து மீளணும். ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு பிளானட்டும், ஒவ்வொரு மணல் துகளும், ஒவ்வொரு செடி கொடி விதை ஆட்டம்ல இருந்து எல்லா சக்தி நிலைகளும் மனித மனமா வந்து தான் மாறணும். என்ன மனித மனம் தான் அதே அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிற அந்த நட்சத்திரம் தான் மனித உடம்புல வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும். வேணும் வேணான்னு ரெண்டு உணர்ச்சிகளையும் தனித்தனி கோடு போட்டு இது எனக்கு சுகமா இருக்கு, இது எனக்கு சுகமா இல்ல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பாகுபடுத்தி யாரும் அனுபவிப்பனா அது மாறணும். அனுபவிப்பவனை அனுபவிச்சு நொந்து போனோம். நொந்து போய் கடைசி கொஸ்டனான என்ன, யார் தான் என்கிட்ட அனுபவிக்கிறா, நான் யார் அப்படின்னு கதறணும். ஆக்சுவலா உண்மையா இது வந்து டைம்லெஸ் பிரபஞ்சம். எங்கேயும் ஒரு மணல் துகள் எப்ப வேணா ஆகலாம். ஒரு நட்சத்திரம் எப்ப வேணா மனித வடிவம் எடுக்கலாம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இது வந்து இப்ப வந்து 2014 நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். 2014 நவம்பர் மாசம் இந்த தேதி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எதுவுமே எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. எல்லா சத்தங்களுமே உண்மையில் அர்த்தமற்றவை. ஏன்னா ஆன்ம பொருள் வந்து அது ஒண்ணுதான். அதுக்கு அந்நியமா எந்த உணர்ச்சியும் கிடையாது. எந்த விதமான புதுசுன்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா அது எப்பவுமே காரணம் இல்லாத ஒரு புதுசு. அது காரண காரியமற்ற புது பொருள். அதுவேதான் 3 குணங்களா மாறுறது. அதுவேதான் நம்ம இப்போ ஏதோ ஒரு நட்சத்திரம் ஒரு மனித வடிவத்தை எடுத்து, ஏதோ ஒரு மீன் வந்து மனித வடிவத்தை எடுத்து, ஏதோ ஒரு மணல் துகள் வந்து மனித வடிவத்தை எடுத்து, இதுக்கு வந்து எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது. எதுக்கு எப்ப கிடைக்கும்னே கிடையாது. ஆக மொத்தத்துல பேசேஜ் இத கடந்து ஆன்ம பொருளை அடையிற ஒரே தகுதி கொண்டது வந்து மனித ஜென்மம் தான். அவனுக்கு தான் இப்படி உபதேசம் எல்லாம் சொன்னா புரியும், உணரவான். தனக்கென ஒரு கர்மமும் இல்லாதல், தனக்கென ஒரு செயலும் அற்ற பரிபூரணமா இருக்கும் அந்த ஆன்ம பொருள், அனைத்து சக்திகளையும் கொண்ட ஆன்ம பொருள், அதனுடைய வெறும் சந்நிதியில அதனுடைய ஒரு சக்தியினுடைய ஒரு அம்சம் வந்து குணமயமா மாறி மாயையா மாறி இந்த பேரண்டமா அப்படி இருக்கு. இந்த பேரண்டமும் எப்படி இருக்குன்னு உள்ள பகுத்து பார்த்தா எல்லாம் வினைகள்ல மாட்டின் இருக்கு, வேலைகள்ல மாட்டின் கிடக்கு. வேலைகள்ல இல்லாததே இங்க எதுவும் கிடையாது. பஞ்சபூதங்கள்ல இருந்து, பஞ்சபூதங்களா நிக்கிற ஒவ்வொரு காட்சி பொருளா நிக்கிற நட்சத்திரங்கள்ல இருந்து, கோள்கள்ல இருந்து, நீர்நிலைகள்ல இருந்து, மலைகள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து, பிராணிகள்ல இருந்து, பூச்சிகள்ல இருந்து, மனிதர்கள் வரைக்கும் எல்லாம் வந்து வேலைகளுக்கு மாட்டிக்கொண்டு இயந்திரகதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டம். இப்படி உணரும் போது நான் தனித்த கர்த்தாவா எப்படி இருப்பேன்? பண்ணுவேன், விட்டுடுவேன். ஏன்னா என்னுடையது கிடையாது. நாட்டம் எல்லாம் புஷ்ன்னு போயிடும். வெறி கொண்டு நான் எதுவுமே பண்ண முடியாது. பண்ணணும், ஓடணும், அவ்வளவுதான். பண்ண வைக்கப்பட்டிருக்கிறேன், பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறேன். என் கண்கள் பார்க்க வைக்கப்பட்டிருக்கின்றன. என் கண்கள் என்னுடைய மனத்தின் மூலமாக, என் மனத்தில் எழுந்த ஏதோ உணர்ச்சியின் மூலமாக ஒரு காட்சியை பார்க்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றது இந்த நானுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல நான், என்னை, என்னால், என்னோடுக்கு மாத்திரம் அர்த்தமே கிடையாது. சூரியனுக்கு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம் உண்டுன்னா, இட் இஸ் வெயிட்டிங் டு டேக் எ ஹியூமன் பர்த் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியாலிட்டி, டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபேக்ட். சூரியனை பார்க்கறது எனக்குள்ள இருக்கிற ஒரு பேரறிவு.
என்னுடைய மனமாக இருந்து கண் பார்வை வழியா தானே அதனுடைய வெளிச்சத்தை பார்த்தா இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு, எனக்கு பரவாயில்ல ரொம்ப சூரியனே தெரியல, மேகம் மறைச்சிருக்கு, அப்படி எல்லாம் கணிக்க வைக்கிறது அந்த பேரறிவு தானே கணக்க வைக்கிறது. அந்த பேரறிவுக்கு முன்னாடி இது எல்லாமே ஜடப்பொருட்கள், தோன்றியவைகள். அந்த தோன்றுதலுக்கும் அந்த பேரறிவு தான் காரணம். தோன்றியவைகள் எல்லாமே குணங்களுக்கு ஆட்பட்டவை. அந்த குணங்கள் ஓயாமல் இயங்கத்தான் வைத்துக் கொண்டிருக்கும். அதனால்தான் எந்த குணத்தையும் நமக்குள்ள சாராம செய்பவர்களா இருக்கணும். நான் நடப்பேன், நடக்கல, பேசுவேன், பேசல, பார்ப்பேன், பார்க்கல. இதுதான் அதனுடைய சத்தியம். இதுதான் அவர் சொல்றார். ஏனென்றால் ஏனென்றால் பிரகிருதி ஜெய்கி. பிரகிருதி ஜெய்கின்னா என்ன? தோற்றமாக வடிவெடுத்துள்ள இப்ப எப்ப தோற்றமா இருக்கு? இப்போ என்னுடைய 5 ஞான கர்ம இந்திரியங்களுக்கு நான் என் முதல் நானுன்னு சொல்லப்படுற இந்த தேகம் முதல், ஸ்தூல தேகம் முதல், என்னுடைய சூக்ஷ்ம தேகமான பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நான் ஏதோ சாப்பிட்டு இருக்கேன், அது முதல் இந்த பேரண்டம் வரைக்கும் இவைகள் எல்லாம் பிரகிருதியின் பேரு. எதனால இது செய்யப்பட்டிருக்கு? கிருதியினாலே செய்தல். எதனால இது செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தா குணங்களால். பிரகிருதி ஜெய்கி, பிரகிருதியிலிருந்து பிறந்த குணைகி குணங்களால், சர்வக ஒவ்வொரு உயிரும், வசகன்னா அதுக்கு ஆப்போசிட் அவசக தன் பயமின்றி. ஏன்னா உயிரே கர்மத்தினால பிறக்க வைக்கப்படுகிறது. என்னுடைய நேற்றைய இரவு 1 மணி நேரம் தான் பார்க்க முடிந்த ஒரு சிடி தான் இன்னைக்கு காலங்காத்தால் எழுந்தோடனே காபி சாப்பிட்டுட்டே அந்த மீதி சிடியை பார்க்க ஆரம்பிக்க வச்சது. அந்த கர்மமாக, அந்த காண்பவனாக என்னை அங்கே பிறக்க வைத்தது. என் பயமின்றி அகங்காரத்துல ஏறிடுத்துவது அந்த ஆசை. அகங்காரமா இருக்கு, இந்த படம் பார்த்தே ஆகணும்னு வாங்கிட்டு, ஆனா நேற்றுக்கு ராத்திரி பார்க்க முடியல. இப்ப மீதி 2 மணி நேரம் காலங்காத்தால் எழுந்த உடனே உட்காந்து படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு தன் பயமின்றிதான் எல்லா கர்மமுமே செய்ய வைக்கப்படுகிறது. நித்திய கர்மம் கேட்கவே வேண்டாம், சாப்பிட்டே ஆகணும்னு சாப்பிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த வாய் சாப்பிடறதுக்கு தான் கொடுக்க வைக்கப்பட்டிருக்குன்னு அப்படித்தான் பிறக்கும் பொழுதே பார்த்தா 5 அறிவு வரைக்கும் இருக்கிற பிராணிகளை பார்த்தா ஆகாரத்தினாலதான் கட்டிப்படப்பட்டிருக்கு அதனுடைய வாய்கள். அதனாலதான் வாய் இருக்கு, சாப்பிடறதுக்கு தான் இருக்கு, பேசுறதுக்கு இல்லை. அதனாலதான் வாய் இல்லாத பிராணிகள்ன்றான். பேசுறதுக்கு வாய் இல்லாத பிராணிகள், சாப்பிடறதுக்கு மாத்திரமே வாய் கொடுக்கப்பட்ட பிராணிகள் அவை. நம்ம ரெண்டும் பண்றோம். வாயாலையும் ஆட்டம் சாப்பிட்டும் ஆட்டம் ஆடுறோம், பேசியும் ஆட்டம் ஆடுறோம். பாக்கி இந்திரியமா, கர்ம இந்திரியமா அதை யூஸ் பண்றோம். ஏதானும் ஒரு இந்திரியம் ஏதானும் ஒரு புள்ளியில சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா இந்திரியம் மூலமாக செய்யப்பட்ட வேலைகளும் ஒன்னா மிக்ஸ் ஆகி கிடக்கு. அகம்பாவ நாட்டமா மிக்ஸ் ஆகி கிடக்கு, அகங்கார நாட்டமா மிக்ஸ் ஆகி கிடக்கு. அதனாலதான் எழுந்துக்கும் போதே அவன் எழும்போதே அழறான். குழந்தையா அப்படி என்னடா வேணும்னு கேட்டா, எனக்கு நேற்றுக்கு அது கேட்டேன், அப்பா வாங்கி தரலன்னு விட்ட இடத்துல இருந்து அழுகையை கூட கண்டினியூ பண்ணுவான். காலங்கத்தால எழுது. ஏன்னா இந்த சர்வ பிரபஞ்சமும் இப்படித்தான் இருக்கு. பத்து இந்திரியங்களும் மனமும் விஷயங்கள்ல அப்படியே ஊடுருவி ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் பிரிக்க முடியாது. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை திறந்து வச்சுட்டே பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒண்ணுத்தையும் பார்க்காம உள்ளேய மனசுலயும் பார்க்கிற எந்த நாட்டமும் வச்சுக்காம கொஞ்ச நேரம் உட்கார்றோமா, எந்த பேச்சும் வேண்டாம், எந்த உபதேசமும் வேண்டாம், எந்த புஸ்தகமும் வேண்டாம், கண்ணுக்கு எந்த புஸ்தகமும் வேண்டாம், எந்த டிவி காட்சியும் வேண்டாம். யாரையும் பார்த்து அவளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ இல்லாட்டி அவ மூலமா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கோ கண் பார்வை மூலமா எதுவுமே ஒரு செயல் புரிதல் இல்லாமல் மனத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியுமா? இப்படின்னு எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்.
இப்படி ஒரு இந்திரியம், ஒரு கண்ணீந்திரியம் வந்து அது வெளிமுகமாக செல்லுவதை நிறுத்தி, ஓயாம என்ன என்ன டிவி பார்த்துட்டு இருக்க, என்ன புஸ்தகம் படிச்சுட்டு இருக்க, என்ன யாரையோ பார்த்து என்னமோ வம்பளந்துட்டு இருக்க. கண்ணு மூலமா கூடையே வாய் வருது, காது வருது, கம்பாரிசன் அத்தனையும் வருது, வாக்கிந்திரியம் வருது, எல்லாம் வருது, கொடுக்கல் வாங்கல்லாம் வருது கர்மேந்திரியங்கள்ல. இப்படி எதுவுமே அற்று அதாவது அதனுடைய ஸ்வஸ்தானத்துல அப்படியே விரும்ப வச்சு இரு, எனக்கு ஒன்னும் நாட்டம் இல்லை அப்படின்னு மனத்துக்கிட்ட பேசி, கண் மூலமா எனக்கு ஒன்னும் நாட்டம் இல்லை, காது மூலமா எனக்கு ஒன்னும் நாட்டம் இல்லை, மூக்கு மூலமா எனக்கு ஒன்னும் நாட்டம் இல்லை, வாய் மூலமா பேசி பேசி நாட்டம் இல்லை, சாப்பிட்டு சாப்பிட்டு நாட்டம் இல்லை, கை கால்கள் மூலமா உடனே இயங்குதல்ன்ற இயக்கமயமா இருக்கிற எந்த நாட்டமும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்னும் கிடையாதுங்க. ஏன்னா நான் என்பவனே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம போயிடுறேன். அதுதான் சத்தியமான தர்மம் சொல்லிட்டு இத நம்மளுடைய இந்திரியங்களுக்கும் உபதேசிச்சு மனத்து மூலமாவே சொல்லி இந்திரியங்களையும் விஷயங்கள்ல இருந்து பிரிச்சு மனத்தையும் கம்ப்ளீட்டா அது அப்படி ஒரு பொருளே இல்லாமல் பண்ணி சுத்தமா கிளாரிட்டியோட சித்த சுத்தியா பண்ண முடியுமா? பண்ண முடியும். இந்த உபதேசம் தெரிஞ்சதுன்னா பண்ண முடியும். அப்பதான் வினையாற்றுதல் வந்து நிற்கும். ஏன்னா வினைகள் வந்து அஜ்ஞானத்தை பெருக்கும், கூட்டி கொடுக்கும். ஒன்னொருத்தோட ஒண்ணு லிங்க் போட்டுரும். கண்ணு மூலமா ஒருத்தரை பார்த்தோம், அதுக்கப்புறம் அவளோட டிரான்சாக்சன் ஆரம்பிச்சோம், கொடுக்கல் வாங்கல் பரிமாறல் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அவ கொடுக்கறது கம்மியாச்சு, நீங்க கொடுக்கறது ஜாஸ்தியாச்சு, அந்த கம்பேரிசன் வந்து அவ எப்பவுமே அப்படித்தான், எல்லாம் வாங்கறதுக்கு தான் வருவா, கொடுக்கறதுக்கு வர மாட்டேன், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சு நொந்து நூலாய் கடைசியில வந்து அவளையும் லேபிள் ஒண்ணு போட்டு அவ திக்கு வந்தாலே வெறுப்பு. இப்போ இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து விஷயங்கள்ல ஆல்ரெடி புதைந்த இந்திரியங்கள் எல்லாம் கொண்ட பாடி தான், உடம்பு தான் நம்ம எழுந்துக்கிறோம். அதனாலதான் எழுந்துக்கும் பொழுதே இந்திரிய விஷயங்கள், மனமும் இந்திரிய விஷயங்கள்ல இருக்கு, மனமும் உலக விஷயங்கள்ல இருக்கு, கர்மேந்திரியங்களும் உலக விஷயங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்களும் உலக விஷயங்களா இருக்கு. இப்படி எழுந்துக்கிற ஒரு அகம்பாவம் தான் எழுந்துக்கிறது. இது எல்லாமே ஆன்ம சந்நிதியில, ஆன்ம சந்நிதின்றது பெரிய பிரபாவம் கொண்ட பெரிய பொருள். அதுல அத்தனை நட்சத்திரங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு மனித வடிவத்தை எடுத்துக்கு இந்த உபதேசங்களை கேட்கறதுக்கு. வேற எப்படி நிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு ஞான குருவை அடைக்கலம் அடையாமல் எப்படி ஒரு இந்திரியம் தன்னுடைய வேலைமயமாக இருக்கும் தன்மையிலிருந்து விடுபடும்? அந்த அவதார புருஷர்கள் எல்லாம் தானாவே அப்படியே வந்தவங்க. அவங்க அப்படியே அவங்க உடம்பாவே இல்லை, இந்திரியங்களாவே இல்லை, மனமாவே இல்லை, உலகமாவே இல்லை, அப்படின்னா ஆன்ம பொருளாவே இருந்தாங்க, ஞானமயமாவே இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, ஞானமாவே வாழ்ந்தாங்க. ஞானம்னு ஒரு தனி நிலை கிடையாது. அதனாலதான் அவர் சொல்ல தன் பயமின்றி, தன் பயத்துக்கு என்ன இருக்கு இங்க? ஒண்ணுமே தெரியாது. எனக்கு கண்ணுன்னா எடுத்து கண் மூலமா வேட்டையாடுறது தவிர எனக்கு ஒண்ணும் தெரியாது மனசுக்கு. வாயினா வாய் மூலமா பேசி சாப்பிட்டு வம்பாடி வழக்காடி பிரச்சனையாக்கிண்டு இருக்கிறது தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாதே. இங்க எங்க ஞானம் வந்தது? ஆனா இவைகள்லாம் நிறுத்துற இடம் அது சந்நிதி. அதனால கர்மத்தையே, வேலைகள் செய்வதையே ஒரு யோகமாக மாற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்பவனே இல்லாம ஒழிச்சுட்டே இரு. பார்வை இருக்கா? பார்க்க வேண்டிய நிர்பம் வந்ததா? பார்ப்பவன் இல்லாம பாரு. பேச வேண்டிய நிர்பந்தம் வந்ததா? உலகத்தோட விஷயங்கள் மேலிட்டு பேசுபவன் இல்லாமலே பேசு. அப்ப என்ன? ஆன்ம பொருளே தான் பேசும் உங்ககிட்ட. இது உணர், இந்த நிலையை உணர், நிறுத்தி பழகி பார். ஞான கர்ம இந்திரியங்களை நிறுத்தி பழகி பார், மனமும் சுத்தமாகிவிடும். ஞான கர்ம இவைகள் பொய்ப்பொருட்கள். ஏன்னா ஆழ்ந்த உறக்க நிலையில இவைகள் எதுவுமே இல்லை. ஐடென்டிட்டிஸ் அடியோட இல்லவே இல்லை. நான் என்னை என்னால் என்னோடு இல்லவே இல்லை. இந்த கர்ம பிரபஞ்சம்தான்
இந்த வேலைமயமாக இயந்திரகதியாக இயங்கும் பிரபஞ்சம்தான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளிப்படுது. அதுல லேபிள்ஸ் எல்லாம் போடுறோம், விதவிதமான லேபிள்ஸ் போட்டு நான் என்னை என்னால வலுத்துக்க வச்சுக்கிறோம். விட்ட இடத்துல இருந்து அடுத்த நாள் கண்டினியூ பண்றோம். அதனாலதான் ஒரு நாள் ஒரு க்ஷணம் யாரும் வினையாற்றாமல் இருக்க முடியலன்றார். அதை நிறுத்தத்துக்கும் வழி அங்கேயே தான் இருக்கு. என்ன வழி? இந்த க்ஷணம், இந்த பூரண க்ஷணத்துல ஒரு பார்வையில பார்வை பார்த்துட்டு இருந்தாலும் பார்ப்பவன் எவன்டா என்ன பார்க்கறான்னு பார்த்தா அந்த கண்ணிந்திரியம் அடங்கிவிடும், காதிந்திரியம் அடங்கிவிடும், வாக்கிந்திரியம் அடங்கிவிடும், வாக்கு மூலமா சுவைக்கும் நாக்கு அடங்கிவிடும். இந்த பஞ்சபூத விஷயங்களா இருக்கிற அனைத்தும் ஞான இந்திரியங்கள் அடங்கினதுன்னா மனத்துக்கு ஒண்ணும் வேலையே இல்லை. ஸ்வச்சமா இருந்து பழகுவோம், தெளிவாக ஆக்குவோம். யாரும் ஆள் இல்லை, தெளிவே ஆன்ம நிலை. இங்க இருக்கிற யாரோ ஒரு ஆளை நம்ம படம் போட போறது இல்ல. ஆளை இல்ல, இல்லாத மேடையில எழுதாத நாடகம் நடிக்கப்பட்டு இருக்கீங்க. அதை நம்மளே கை கொட்டி பார்த்துட்டு இருப்போம். ஐயோ நன்னா இருக்கு, ஐயோ ரொம்ப சோகமா போறது, இப்படி ஆயிடக்கூடாது அப்படி ஆயிடக்கூடாதுன்னு ஒரே விமர்சனம் வேற நம்ம கூறிட்டு இருக்கோம். இப்படி ஏதோ உள்ளுக்குள்ள நான் என்னை என்னால் என்னோட சென்டர் இருக்கா மாதிரி நினைக்கிற பாவம் உற்பத்தி பண்ணப்படுறதே இந்த இயந்திர கதியாக இருக்கும் இயக்கங்களால் தான். இயக்கங்களை நிறுத்தி பார்த்தேன்னா இயங்குபவனும் இல்லை, இயக்கமும் இல்லை, எவனும் இல்லை. இதுதான் இதனுடைய சத்தியம். இதுதான் யோகம்ன்றார். இதுதான் கர்மயோகம். குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன் பயமின்றி கர்மம் செய்விக்கப்படுகிறது. குணங்கள் தான் இதுக்கு மூல காரணம். அந்த குணங்களுக்கும் அந்த குணங்களா இருப்பதும் ஆன்ம பொருள் தான். அதனால நம்ம எந்த நிலையில இருந்தாலும் யோகமா ஒரு காரியம் செய்யப்படுறதோ இல்லாட்டி ஞான யோகமா அது உணரப்படுறதோ, ஞான பொருளான ஆன்மாதான் பண்றதுன்றது உணரப்படுறதோ நடக்கணும்னா இந்திரியங்களுடைய சதா வேலை விஷயங்கள் வழியமாக மூழ்கி கிடக்கும் அதனுடைய தன்மைகளிலிருந்து அவைகள் விடுபட வேண்டும். இதுதாங்க இதனுடைய சத்தியம். அஞ்சு கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இவைகள் எல்லாம் அந்த ஸ்தானத்துல அப்படியே வச்சு இயக்கம் இல்லாமல் பார்க்கும் பொழுதே மனமானது சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்த மனமே ஆன்மா. அதுல அப்பேற்பட்ட பேரருளும் பெரிய நிம்மதியும் நம்மளுக்கு கிடைக்கும். இத நன்னா கேட்டு அடிக்கடி பண்ணணும், உட்கார்ந்து பண்ணணும். அப்பப்ப வேலைகள் நடுவுலயே அப்படியே பண்ணி பார்க்கணும். அதாவது பார்ப்பவன் இல்லாமல் பார்வை வெறும் வேலைமயமா மூழ்கி இருக்கணும். அதுதான் கர்மயோகம். முடிச்சுக்கிறேன்.